ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த நைட்ஸ் டேல். நான் வந்து யோசித்தேன், நம்ம வந்து பில்கிரிம் ப்ராக்ரஸில் வந்து 24 டேல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து 21 வந்து கம்ப்ளீட்டட், 3 வந்து பார்ஷியலி கம்ப்ளீட்டட். ஸோ அந்த டேல் வந்து போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் டிசைட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி போட போகிறேன். லாக் டு த கேண்டிபரி டேல்ஸில் வந்து நைட் டேலில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன நெட் எக்ஸாமில். ஸோ அதனால தான் இந்த டெசிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேல் வந்து யார் சொல்லுவாங்கன்னா, அந்த 24 டேலில் நைட் டேல் தான் ஃபஸ்ட்டு டேல் வந்து சொல்லுவான். இந்த டேல் வந்து இப்போ நம்ம தமிழில் வந்து சம்மரி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நைட் டேல் தான் இருக்கிறதுலே நம்ம ப்ரொலாக் டு த கேண்டிபரி டேல்ஸ்லேயே வந்து லாங்கஸ்ட் டேல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஹை ரொமான்டிக் டோல்டு இன் ஹீரோயிக் கப்லெட். ஹீரோயிக் கப்லெட்டில் வந்து ஒரு ஹை ரொமான்ஸை வந்து நம்ம நைட் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து பேஸ்ட் ஆன் பொக்காஷியோ டெசிடா அப்படின்ற ஒரு லவ், அதை பற்றின ஒரு லவ்வை பற்றி சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, மெடிவல் ரொமான்ஸ் ஆஃப் கண்ட்ரி லவ், அதாவது மெடிவல் ரொமான்ஸ், இன் பிட்வீன் கேப்பில் இருக்கிற அந்த ரொமான்ஸை பற்றி சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து இதோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம நைட் ஸ்டைலோட கேரக்டர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலமன் அண்ட் ஆர்சிட். பாலமன் ஆர்சிட் 2 பேருமே வந்து கசின்ஸ். இவங்க வந்து தீசிஸால் சிறைப்பிடிக்கப்பட்டுருவாங்க. எதுக்காக சிறைப்பிடிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கதையில் சொல்கிறேன். இவங்களுக்கு அந்த நம்ம தீசிஸ்க்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் நேம் வந்து ஹிப்போலிட்டா வந்து குயின்ஸ் ஆஃப் அமேசான் சொல்லுவாங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா, ஹூ இஸ் குயின்ஸ் ஆஃப் அமேசான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஹிப்போலிட்டா. அவங்க யாரோட ஒய்ஃப்னு கேட்டாங்கன்னா தீசிஸ். நெக்ஸ்ட் வந்து எமிலி. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போலிட்டாவோட சிஸ்டர். அப்புறம் வந்து ப்ரீத்தோயஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிட்டுக்கும் தீசிஸ்க்கும் வந்து ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து ஆர்சிட் யார் மாதிரி வந்து டிஸ்கைஸ் ஆவான்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ட்ரோசஸ். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஹூ டிஸ்கைஸ்ட் அஸ் பிளஸ்ட்ரோசஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆர்சைட். ஓகே, இப்போ வந்து ஸ்டோரிக்கு போயிடலாம். ஸ்டோரி வந்து என்னென்னா, தீசிஸ் வந்து ப்ராட் ஹிப்போலிட்டியா. தீசிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹிப்போலிட்டியா வந்து எங்கேருந்து கூப்பிட்டு வருவான்னா, அந்த ஏதென்ஸ்லேருந்து அந்த பேட்டில் வின் பண்ணிவிட்டு 2 பேரும் எமிலி அண்ட் ஹிப்போலிட்டா 2 பேரும் வந்து கூப்பிட்டு வருவான். ஸோ இவன் வந்து எதை வந்து கிங்டம் ஆஃப் அமேசான்ஸை வந்து கான்கர் பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 பேரையும் கூப்பிட்டு வருவான். அப்போது வந்து ப்ரோத்தியஸ் வந்து ஆர்சிட் 2 பேருமே வந்து அந்த போரில் ஜெயிச்சோடனே ஜெயிலில் போட்டு அடைச்சோடனே ப்ரோத்தியஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவான் ஆர்சிட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், யார் ஆர்சைட்டை வந்து ரிலீஸ் பண்ணா ப்ரீசன்லேருந்து சொல்லி கேட்பாங்க. ப்ரீத்தியஸ், அதுதான் வந்து ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீத்தியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் தீசிஸ் அண்ட் ஆர்சிட். ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து தீசிஸ் வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான். எதுக்காக அந்த டோர்னமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்குவாங்க எமிலிக்காக. எமிலியை வந்து 2 பேருமே ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் யார் லவ் பண்ணுவாங்கன்னா பாலமன் அண்ட் ஆர்சிட் 2 பேருமே வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரைவல் வந்து போயிட்டே இருக்கும், எமிலி எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறதுக்காக நம்ம கிங் வந்து என்ன பண்ணுவான், இதில் வந்து 3 டெம்பிள்ஸ் டு காட்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பான். என்னென்ன காட்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் வார் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா மார்ஸ். அது வந்து ஆர்சைட்டை வந்து ப்ரேட் பண்ணுவான். நெக்ஸ்ட் வந்து காடஸ் ஆஃப் சாஸ்டிட்டி வந்து டயானா. இது யார் கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா எமிலி. நெக்ஸ்ட் வந்து காடஸ் ஆஃப் லவ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் யார் கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா பாலமன். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காட் ஆஃப் வார் வந்து மார்ஸ் ஆர்சைட், காடஸ் ஆஃப் சாஸ்டிட்டி வந்து டயானா எமிலி, காடஸ் ஆஃப் லவ் வந்து வீனஸ் பாலமன். இவங்க வந்து எதுக்காக இந்த ஃபைட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே, வந்து எமிலிக்காக பாலமன் அண்ட் ஆர்சைட் 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்குவாங்க. அதை வந்து பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அந்த வார் மாதிரி ரைவல் மாதிரி வைப்பான், ரைவல் ஃபைட் மாதிரி. அந்த டோர்னமெண்ட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெயிச்சவன் எமிலியை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அந்த டோர்னமெண்ட்டு. இதில் ஆர்சைட் பாலமன் 2 பேருமே வந்து பங்கேற்றுக்குருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன நடக்கும்னா,
இந்த போரில் வந்து ஃபைனலாக வந்து பயங்கரமாக பேட்டில் வின் பண்ணி அடிச்சு நொறுக்கி ஆர்சைட் வந்து வின் பண்ணிடுவான். வின் பண்ணிவிட்டு சந்தோஷத்தில் அவன் குதிரையில் ஏறி போயிட்டுருக்கும்போது குதிரை வந்து அவனை அடித்து தள்ளி விட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே நம்ம ஆர்சைட் வந்து அந்த குதிரை தள்ளி விட்டு அந்த அதிர்ச்சியில் வந்து இறந்து போயிடுவான். இறந்தோடனே அடுத்து யார் தான் எமிலியை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாலமன் தான் கல்யாணம் பண்ணுவான். ஃபைனலாக வந்து ஆர்சைட் ஜெயிச்சிருவான். பேட்டிலில் ஜெயித்தாலும் அவன் இறந்ததுனால பாலமன் வந்து எமிலியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதோட இந்த ஸ்டோரி நைட்டோட டெய்ல் வந்து முடிஞ்சிடும். இதோட தீம் வந்து பார்த்திங்கன்னா லவ், செக்ஸ் அண்ட் ஃபெல்லோஷிப். ஓகே, இதை வந்து நைட் டெய்ல் வந்து ரொம்ப அழகாக வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். 3 கேரக்டருமே போர்ட்ரேட் பண்ணி. இதில் முக்கியமான கேரக்டர் வந்து அந்த கேரக்டரோட கொஸ்டின்ஸ் நான் இப்போ கேட்குறேன். பாலமன் அண்ட் ஆர்சைட் 2 பேருமே யாருன்னு கேட்டாங்கன்னா கசின்ஸ். ஹூ இஸ் டியூக் ஆஃப் ஏதன்ஸ்னு கேட்டாங்கன்னா தேசஸ். வந்து ப்ரீசன்லேருந்து அவனை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா ப்ரீத்தியஸ் வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் தீசிஸ் அண்ட் ஆர்சைட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆர்சைஸ் யார் மாதிரி டிஸ்கைஸ் ஆவான்னா ஃபெலோஸ்ட்ரஸ். ஸோ ஃபைனலாக வந்து எமிலி வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா பாலமன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வந்து மில்லர் டேல் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.